வராக அவதாரம் திரு விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம். பூமியில் தீமைகள் அதிகரிக்கத் தொடங்கிய காலத்தில் ஹிரண்யாக்ஷன் என்ற ஒரு பேராசுரன் பிறந்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக வளர்ந்தான். தவம் செய்து பல ஆசீர்வாதங்களை பெற்றவன். அவன் கடும் அகம்பாவத்துடன் எல்லா உலகங்களையும் வென்று ஆண்டான். பின்பு பூமியை கடலில் மூழ்கடித்து கீழ்க்கடலில் ஒளித்து வைத்தான். இந்த நிலைமையை பார்த்த தேவர்கள் பயந்து திரு விஷ்ணுவிடம் முறையிட்டனர். உலக ஒழுங்கு சீர்குலைந்துவிடும் அபாயத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் திரு விஷ்ணுவராக அவதாரம் எடுத்தார். ஒரு பெரிய காட்டுப்பன்றியாக. அவர் கடல் மேலிருந்து ஆழ்கடலில் சுரங்கமாக இறங்கினார். அங்கு ஹிரண்யாக்ஷனை எதிர்த்து ஒரு மோசமான போர் நடத்தினார். அந்த போர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது. இறுதியில் ஹிரண்யாக்ஷனை அழித்து பூமியை தனது கொம்புகளில் தூக்கி மேலே எடுத்தார். பின்னர் அந்த பூமியை மீண்டும் அதன் சரியான இடத்தில் வைத்து உலகத்திற்கு சமநிலை ஏற்படுத்தினார். இதன் முக்கிய அர்த்தம், வராக அவதாரம் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்கிறது. உலகத்தில் தீமை அதிகரித்தாலும் இறைவன் நற்கதையை நிலைநிறுத்த ஒரு வடிவம் எடுத்து அவனிடம் வாகை சூடுவார். பூமி மற்றும் உலக ஒழுங்கை பாதுகாப்பது அவர் கடமை.